தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வந்துவிட்டாலும் தொடர்ந்து அவரை தன் கண் பார்வையில்தான் வைத்திருக்கிறது டெல்லி மேலிடம். கடந்த தேவர் குரு பூஜையின் போது ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் சந்தித்தார்கள் அல்லவா? அதைத் தொடர்ந்து செங்கோட்டையனை ஓபிஎஸ்ஸின் அணியிலோ அல்லது அவர் தொடங்கவிருக்கும் கட்சியிலோ இணைத்து அவரை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்தது டெல்லி மேலிடம். ஆனால் செங்கோட்டையனோ ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெப்டில் கையை காட்டி ஸ்ட்ரைட்டாக தாவிக்கவருக்கு தாவி விட்டார். இதிலேயே டெல்லி அப்செட். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் வரும் டிசம்பர் 15ஆம் தேதி அதிரடி முடிவு எடுக்கப் போவதாக அறிவித்திருந்தார். இதை முன்வைத்து அவர் திமுகவிற்கு செல்வார் அல்லது தாவேகாவிற்கு செல்வார் என்று தகவல்கள் அலையடித்தன. இதனால் உஷாரான அமித்ஷா தரப்பு ஓபிஎஸ்ஐ அழைத்து பேசும் விதத்தில் பேசி அவரை என்டிஏ கூட்டணிக்குள் உறுதி செய்திருக்கிறது என்கிறார்கள். அதன்படி அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது வேறு ஒரு பெயருடன் பன்னீர் தொடங்கும் பொது கட்சிக்கு 5 சீட்டுகள் தரப்படும் உறுதியும் கொடுக்கப்பட்டுள்ளதாம். டிடிவியை அழைத்து வரும் பொறுப்பும் ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கூடவே டெல்லி மேலிடத்திலிருந்து அண்ணாமலையை கூப்பிட்டு டிடிவி எங்கள் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் உங்களுக்கு தான் பிரச்சனை என்று அழுத்தமாக சொல்லி இருக்கிறார்கள். அதே சமயம் சசிகலாவை அதிமுகவர்கள் கொண்டு வருவதற்கு டெல்லிக்கு பெரிதாக விருப்பம் இல்லையாம். அவருக்கு நெகட்டிவ் இமேஜ் இருப்பதாக நினைக்கிறதாம் டெல்லி. மேற்கண்டவற்றுக்கு எடப்பாடியும் ஒப்புக்கொண்டார் என்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாமக மற்றும் தேமுதிக கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வரும் வேலைகளையும் டெல்லியே நேரடியாக கையில் எடுக்க தீர்மானித்துவிட்டது. தாவேகாவிற்கு திமுக அமைச்சர் 2 பேர் செல்வதாக ஆதவ் அர்ஜுனா குளுத்தி போட்டிருக்கிறாரே. அவர் தரப்பில் கேட்டால் ஜனவரி முதல் வாரம் பார்க்கத்தானே போகிறீர்கள் என்று கண் சுமிட்டுகிறார்கள். ஆனால் திமுக தரப்பினரோ ஆதவ் யாரை மனதில் வைத்துக் கொண்டு அடித்து விடுகிறார் என்று எங்களுக்கு தெரியாதா? கோவில் நகரத்தில் அறிவாளி அமைச்சர், அலையடிக்கும் ஊரின் அமைச்சர் மற்றும் சீவாமலையே ஷார்ப்பாக இருக்கும் ஓர் அமைச்சர் என்று அவர் லிஸ்டில் இருப்பது எங்களுக்கும் தெரியும். அந்த ஷார்ப்பான அமைச்சர் சமூக ரீதியில் ஆதவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அறிவாளி அமைச்சர் உட்பட மற்ற 2 அமைச்சர்களும் பழைய நட்பில் பழகுகிறார்கள். அறிவாளி அமைச்சருக்கு பாஜக மத்திய அமைச்சர் பதவி ஆசை காட்டியே அவர் போகவில்லை. மற்ற இருவருமே தாவேகாவை நம்பி போக மாட்டார்கள். ஆதவிற்கு ரொம்பவே தன்னம்பிக்கைதான் என்று நக்கல் அடிக்கிறார்கள். செங்கோட்டையின் அப்டேட்ஸ் ஏதேனும் சுவாமி என்று கேட்டதற்கு அவர் ஏதோ வருத்தத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். 4 மாவட்டங்களுக்கு பொறுப்பு, தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி என்று அவருக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டதுடன் ரிப்போர்ட்டிங் நேரடியாக விஜய் என்றுதான் அவருக்கு உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் கட்சியில் சேர்ந்த அன்று விஜயிடம் பேசியதோடு சரியா? அதன் பிறகு அவரால் விஜய் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்கிறார்கள். கேட்டால் பிரமுகரிடம் சொல்லுங்கள், அவர் விஜயிடம் சொல்லிவிடுவார் என்கிறார்களாம். இதனால் அவர் மன புழுக்கத்தில் தவிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.